ஹலோ சாம்ப்ஸ், நாஸ்ட்ரோடாமஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாஸ்ட்ரோடாமஸோட ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் வேலை செஞ்சிருக்கு. ஆனால் நாஸ்ட்ரோடாமஸ் கல்கியை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண கணிப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாஸ்ட்ரோடாமஸ் கல்கியை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணாரா? என்னடா ஏதோ புதுசாக எடுத்து விடுற அப்படின்னு தோணும். சில பேர் நீ உருட்டி விடு சகோ அப்படின்னு கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இது உருட்டும் கிடையாது, புதுசும் கிடையாது. நாஸ்ட்ரோடாமஸ் வாழ்ந்த காலகட்டத்துல பல சம்பவத்தை பத்தி கணிச்சு வச்சுட்டாரு. அதுல கல்கியை பத்தியும் கணிச்சு வச்சிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்த நாஸ்ட்ரோடாமஸ் ஓப்பனா சொல்லல. அதாவது அந்த வார்த்தையை நாஸ்ட்ரோடாமஸ் தன்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணல. கல்கியோட கேரக்டரை பத்தி தெளிவா மென்ஷன் பண்ண நாஸ்ட்ரோடாமஸ் அந்த வார்த்தையை மட்டும் மென்ஷன் பண்ணல. அது என்னன்றது நான் வீடியோல சொல்றேன். எங்கேயோ பிரான்ஸ் நாட்டுல வாழ்ந்த நாஸ்ட்ரோடாமஸ்க்கு இந்தியன் மைத்தாலஜில இருக்கும் கல்கியை பத்தி எப்படி தெரிய வந்தது? ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கு. அது எல்லாத்தையும் நாம இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். மைக்கேல் தி நாஸ்ட்ரேடாம், இதுதான் நாஸ்ட்ரோடாமஸோட உண்மையான பேரு. காலப்போக்கில் அது நாஸ்ட்ரோடாமஸ் ஆயிடுச்சு. 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நாஸ்ட்ரோடாமஸ்க்கு இந்தியன் மைத்தாலஜில, அதாவது இந்து மைத்தாலஜில இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பத்தியும் மகாவிஷ்ணுவோட 10வது அவதாரம் தான் கல்கி அவதாரம்ன்றதை பத்தி தெரிஞ்சிருக்குமா? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அதாவது எப்படின்னா, இப்படி ஒருத்தங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரோடாமஸ் கணிச்சிருக்காரே தவிர அதுதான் மகாவிஷ்ணுவோட 10வது அவதாரம் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரோடாமஸ் எங்கேயுமே சொல்லல. ஆனா நாஸ்ட்ரோடாமஸ் கணிச்ச அந்த கான்செப்ட் கல்கிக்கு செட் ஆகுது. நாஸ்ட்ரோடாமஸ் கணிச்ச எல்லா விஷயங்களுமே 2 லைன்ஸ்ல இல்லைன்னா 4 லைன்ஸ்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். இந்த மலைக்குள்ள, இந்த காட்டுக்குள்ள, இந்த குகைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரோடாமஸ் சொல்லல. தன்னுடைய எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே டீகோட் செய்ய வேண்டிய வார்த்தைகள்ல தான் நாஸ்ட்ரோடாமஸ் கோடிங் செஞ்சு வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், பறவை மோதி மிகப்பெரிய கட்டிடம் விழுந்துடும்னு சொல்லியிருக்காரு. பறவை மோதி பில்டிங் எல்லாம் எங்கேயா விழ போகுது அப்படின்னு நாம நினைப்போம். அந்த பறவை தான் ஃபிளைட் மோதி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் விழுந்துடுச்சு. ஸோ அந்த கதையை விடுங்க. கல்கியை பத்தி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, கிழக்குல இருந்து ஒருத்தங்க கிளம்புவாங்க. எப்படி கிளம்புவாங்கன்னா வெள்ளை குதிரையில கிளம்புவாங்க. 3ஆம் உலக போருக்கு அடுத்து சாந்தமான யுகம். ஸோ கிழக்குல இருந்து ஒருத்தங்க கிளம்புவாங்க, வெள்ளை குதிரையில கிளம்புவாங்க. 3ஆம் உலக போர் முடிஞ்சதும் அமைதியான யுகமா இருக்கும். இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க போய் கனெக்ட் ஆகுது? கல்கி கிட்ட போய் கனெக்ட் ஆகுது. இந்த விஷ்ணு புராணம், கருட புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம், அதுல எல்லாம் என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா, அநியாயங்கள் அட்டுழியம் ஆடும்போது மகாவிஷ்ணு 10வது அவதாரமான கல்கி அவதாரம் எடுத்து நியாயத்தை நிலைநாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராணங்கள்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சம்பாலா கிராமத்துல இருந்து தேவதத்தன் சொல்லப்படும் குதிரையில சிவன் கொடுத்த வாள் எடுத்துக்கிட்டு கல்கி கிளம்புவாங்கன்றதுதான் கான்செப்ட். ஆனா அதுலயே ஒரு விஷயம் என்னன்னா, கல்கி ஜென்மிக்கும் இடம், சில இடங்கள்ல கல்கி ஜென்மிக்கும் இடம் சம்பாலான்னு மென்ஷன் ஆகிருக்கு. சில இடங்கள்ல சவுத் இந்தியால எங்கேயோ ஜனனம் எடுத்துட்டு பரசுராமன் மூலமா சம்பாலாக்கு போயிடுவாங்கன்றது போல மென்ஷன் ஆகிருக்கு. சோ சகல சக்திகளோட சம்பாலால இருந்து கிளம்புவாங்கன்றது உண்மை. ஆனா ஜென்மிக்கும் இடம் சம்பாலாவா இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இப்போ பிரசன்ட் காலத்துல சம்பாலா எங்க இருக்குன்னு தெரியாது. பூலோகத்துலதான் இருக்கு, ஆனா வேற ஏதோ டைமென்ஷன்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த டைமென்ஷன்ன்றதெல்லாம் உண்மைதான். மனுஷங்களால 3வது டைமென்ஷன் வரைக்கும் தான் கட்டுப்படுத்த முடியும். 4வது 5வது எல்லாம் எட்டி கூட பார்க்க முடியாதுலாம் சொல்லுவாங்க. அந்த டைமென்ஷன்ஸை பத்தி இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த சம்பாலா வேற ஏதோ டைமென்ஷன்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையா கூட இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு கல்கி ஜென்மிக்கும் அந்த சமயத்துல எந்த நாடு, எந்த தேசம், எந்த இடத்துல இருக்கும், என்ன பேர்ல இருக்கும்ன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மகாபாரத காலத்துல வாழ்ந்த காந்தாரி பிறந்த இடம் காந்தார தேசம். அது இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அடுத்து கல்கியோட லைஃப் பார்ட்னரான பத்மாவதியோட அப்பாவோட பேர் சின்ஹல ராஜா. சின்ஹலன்னா இலங்கை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு இலங்கையோட பேர் அதோட ஒரிஜினல் பேரான சின்ஹலான்னு மாறி போயிடுமோ என்னமோ. அவ்வளோ ஏன், இந்தியாவே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாரத தேசமாக தான் இருந்தது. சில யுகங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பேரெல்லாம் கிடையாது. எல்லாமே பாரத தேசமா தான் இருந்தது. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு சம்பாலான்னு சொல்லப்படும் சிட்டி கிரியேட் ஆகலாம், அங்க கல்கி ஜென்மிக்கலாம். இப்போ பிரசன்ட்ல இருக்கும் நமக்கு அதை பத்தி சுத்தமா எந்த நாலேஜுமே இல்லாம இருக்கலாம். நமக்கு அதை பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாததுனால சம்பாலா வேற டைமென்ஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி கூட விட்டு இருக்கலாம். ஏன்னா நம்மளால பார்க்க முடியாது இல்லையா.
பலாயிரம் ஆண்டுகள் கழிச்சு கிரியேட் ஆக போகும் ஒரு இடத்த இப்போ நம்மளால எப்படி பார்க்க முடியும்? ஸோ ஆப்வியஸ்லி அது வேற டைமென்ஷன்ல தான் இருக்கு. இப்படிதான் அந்த டைமென்ஷன் கான்செப்டை கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. டைமென்ஷன்ஸ் இருக்கிறது உண்மைதான், பட் சம்பாலா இப்போ கூட இருக்கு, அது வேற டைமென்ஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்றது அவ்வளவா கரெக்ட்னு படல. சரி, இந்த கதையெல்லாம் விடுங்க. நாஸ்ட்ராடமஸ் கல்கியை பத்தி என்ன கணிச்சு வச்சிருக்காருன்றத பார்ப்போம். சும்மா எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கிடையாது, அந்த வரிகளை, அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை கூட டிஸ்பிளே பண்றேன். சோ முதல் ப்ரெடிக்ஷன் என்னன்னா, a man will rise in the east. என்ன? a man will rise in the east riding on a white horse holding a sword of fire bringing justice to the world. இதோட மீனிங் என்னன்னா, கிழக்குல இருந்து ஒருத்தன் கிளம்புவான். இந்த ஒருத்தன் கிளம்புவானா சில பேருக்கு பிடிக்காது, என்ன அவன் இவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நாஸ்ட்ராடமஸ் கல்கி கிளம்புவாங்கன்னு சொல்லல, a man will rise. யார் அந்த மேனு அது தெரியாது. இந்த ப்ரெடிக்ஷன் கல்கிக்கு மேட்ச் ஆகுதுன்றதுதான் கான்செப்ட். சரி, ஓகே, அவங்க இவங்கன்னே சொல்லலாம். கிழக்குல இருந்து ஒருத்தங்க கிளம்புவாங்க. எதுல கிளம்புவாங்க? வெள்ளை குதிரையை ஓட்டிக்கிட்டு கிளம்புவாங்க. கையில வால் ஒண்ணு இருக்குமா, அந்த வால் அக்னிவாலா இருக்குமா. கையில அக்னிவாலை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு நியாயம் கொண்டு வந்துடுவாங்கன்றதுதான் அந்த முதல் ப்ரெடிக்ஷன். இந்த கல்கி புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம், அதுல கூட எப்படி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா, கல்கி கையில வால் ஒண்ணு எடுத்துக்கிட்டு தேவதத்தன் சொல்லப்படும் குதிரையில கிளம்புவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கிழக்கிலிருந்து கிளம்புவாங்கன்றத நாஸ்ட்ராடமஸ் எங்கிருந்து பிடிச்சாருன்னு தெரியல. ஸோ இதுதான் முதல் ப்ரெடிக்ஷன். அதாவது எப்படின்னா, நாஸ்ட்ராடமஸ் கல்கியை பத்தி மென்ஷன் பண்ணல, பட் நாஸ்ட்ராடமஸ் மென்ஷன் பண்ண விஷயம் கல்கிக்கு மேட்ச் ஆகுது. அடுத்த ப்ரெடிக்ஷன் ஆஃப்டர் தி தேர்ட் கிரேட் வார் a holy man from the east will restore the peace and bring forth a new golden age. இதோட மீனிங் மூன்றாம் உலக போருக்கு அடுத்து ஒரு புண்ணிய மனிதன் கிழக்குல இருந்து கிளம்பி அமைதியை கிரியேட் பண்ணி புது ஃபியூச்சரை கொண்டு வந்துடுவாங்களாம். அந்த நியூ கோல்டன் ஏஜ்ன்றதுதான் சத்யுகம்னு சொல்லப்படுது. ஹிந்துயிசத்திலும் புராணங்களையும் இதே கான்செப்ட் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த ப்ரெடிக்ஷன் Chiren will come during a time of great despair. He will unite the people and destroy the false prophets. இதோட மீனிங் சிரேன்னு சொல்லப்படும் மனிதன் கஷ்டங்கள் நிறைஞ்ச சமயத்துல மக்களை ஒண்ணு சேர்ப்பாங்க. இந்த பொய், பித்தலாட்டம், மற்ற எல்லா அநியாய ஆட்டங்களையும் ஆடவங்களையும் அண்ட் பொய் ஆன்மீகத்தை உண்மைன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட டிஸ்பிளே பண்ணவங்களையும் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. இதுதான் அதோட மீனிங். இப்போ சொன்ன இந்த ப்ரெடிக்ஷன்ல சிரேன் வில் கம் டியூரிங் a time of great despairன்னு சொன்னேன் இல்லையா? இந்த சிரேன் அப்படின்னா என்ன, யார் அந்த சிரேன், அதை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இங்கிலீஷ்ல CH அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா க அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ CHஓட இடத்துல K வச்சுட்டு, ஒய்யாரோட இடத்துல AR வச்சுட்டு, ENஓட இடத்துல AN வச்சிடலாம். இதெல்லாம் நான் வைக்கலப்பா, ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்ச டீடைல்ஸ் தான் இது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கரண் அப்படின்னு காட்டுது. அதை கர்ணன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த சிரேன்னு சொல்லப்படும் ஆள் வில் வித்தைகள்ல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பானா. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது கர்ணனும் வில் வித்தைகள்ல ஜெகஜால கில்லாடி தான். பட் என்ன, கொஞ்சம் நல்லவன், அதனாலதான் மகாபாரதத்துல சூழ்ச்சிகளால விழுந்துட்டான். ஸோ கரண் இல்லைன்னா கர்ணன் சொல்லக்கூடிய இல்ல அந்த சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் உள்ள பெயர்கள் கொண்டவங்க தான் கிழக்கிலிருந்து கிளம்புவாங்கன்றதுதான் அந்த ப்ரெடிக்ஷன். இந்த கிழக்கிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த நபர் கண்டிப்பா இவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் சொல்லி வச்சிருக்காரு. அது யாருன்னா, கண்டிப்பா பொலிட்டிக்கல் லீடரா இருக்க மாட்டாங்களாம். ஒண்ணு தெய்வ நம்பிக்கை கொண்ட ஒரு செயிண்டா இருக்கலாமா, இல்லைன்னா இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியாரா இருக்கலாமா. சோ இதெல்லாம் தான் அந்த மூணாவது ப்ரெடிக்ஷன். அடுத்த ப்ரெடிக்ஷன் தி தேர்ட் கிரேட் வார் வில் லீவ் தி எர்த் பேரன், millions dead and then a light from the east will cleanse the world. மூன்றாம் உலக போர் முடிச்சதும் உலகமே தெளிவில்லாம போயிடுமா, பாப்புலேஷன் கம்மியாயிடுமா. அப்போ திடீர்னு கிழக்குல இருந்து அந்த வெளிச்சம் கிரியேட் ஆகுமா, அங்கிருந்து தான் அந்த நபர் கிளம்பி இந்த உலகத்தையே சுத்தப்படுத்திடுவாங்க. இந்த புராணங்கள் எல்லாம் கல்கியை எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, கல்கியோட அந்த தேஜஸ் சூரிய ஒளி போல இருக்குமா. அதாவது கல்கியை பாக்குறதுக்கே பளிச்சுன்னு அந்த தேஜஸ் இருக்குமா. கர்ணனும் சூரிய பகவானோட பையன் தான், அண்ட் கர்ணன் வணங்குனதும் சூரிய பகவான தான். ஸோ நாஸ்ட்ராடமஸோட ப்ரெடிக்ஷன் படி அநியாயங்கள் தலை தூக்கும் போது அந்த மேன் ஃப்ரம் தி ஈஸ்ட் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுவாரு. அண்டு மூன்றாம் உலக போருக்கு அடுத்து இந்த உலகம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நிம்மதியா இருக்குமா. அததான் சத்யுகம்னு சொல்லுவாங்க. முதல்ல பேசின அந்த சம்பாலா வில்லேஜ்ன்றது நார்த் இந்தியால எங்கேயோ இருக்குன்னு சொல்லுவாங்க.
சில பேர் மதுராக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் நேபாளுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சம்பாலா பத்தி இன்னும் டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்ல நாஸ்ட்ரடாமஸ் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சம்பாலா. சம்பாலான்ற வார்த்தையை நாஸ்ட்ரடாமஸ் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலா ரகசியமான இடத்துல இருந்து என் மேன் வில் ரைஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாஸ்ட்ரடாமஸ்க்கு இந்தியால இருக்கக்கூடிய, அதாவது ரகசியமா இருக்கக்கூடிய சம்பாலாவை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கும்? 15வது செஞ்சுரியில பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு ஏன் சம்பாலா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க காலங்காலமா பல தேசங்கள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதுல சில பேர் கண்டு கூட பிடிச்சிட்டாங்களா, அவங்க யாருன்றது நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ சம்பாலா பத்தின ஆராய்ச்சிகள் எப்பத்துல இருந்தும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இங்க வந்துட்டு அங்க போனவங்க மூலமா நாஸ்ட்ரடாமஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். சம்பாலா எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே நபர் யாருன்னா ஹனுமான். சம்பாலாக்குள்ள போயிட்டு தான் சஞ்சீவனி மூலிகை கொண்டு வந்ததாகும். அதனாலதான் அந்த சஞ்சீவனி மூலிகை வேற எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ நாஸ்ட்ரடாமஸ் சொன்ன அந்த எ மேன் வில் ரைஸ் ஃப்ரம் தி ஈஸ்ட்ன்றதும் சம்பாலால இருந்து கல்கி கிளம்புவாங்கன்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இந்த சிவன்னு சொல்லப்படும் கேரக்டர் கர்ணனா இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் என்னன்னா, கர்ணன் சாகும் போது கண்ணன் கிட்ட கேட்டானா, என்னன்னா இப்படி சூழ்ச்சி செஞ்சு என் கதையை முடிச்சிட்டியே, நீ மட்டும் இதை பண்ணாம இருந்திருந்தன்னா என்னால எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்திருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் நீ முட்டுக்கட்டை போட்டுட்ட அப்படின்னு சொல்வானா. அதுக்கு கண்ணன் இருந்துகிட்டு, நீ நல்லது செய்ய வேண்டிய டைம் இது கிடையாது, உனக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த காலகட்டம் உன்னோட நண்பனையே உனக்கு எதிரியாக்கும், அப்ப நீ செய்ய வேண்டிய நல்லது எல்லாத்தையும் செய்ய அப்படின்னு சொல்வாராம். அந்த நண்பன் தான் துரியோதனன். துரியோதனன் தான் கலியா ஜென்மிப்பானா, அத துரியோதனன்னு சொல்லியிருக்கான். அதை பத்தி டீடைலா இந்த கலியோட வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யார் அந்த மேன், கல்கியா இல்ல கர்ணனான்ற டவுட் வந்திருக்கும். நாஸ்ட்ரடாமஸோட அந்த சிரேன்ன்ற வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. அதுல கர்ணனோட கதை கனெக்ட் ஆகுது. மற்றபடி மகாவிஷ்ணுவோட 10வது அவதாரம் கல்கின்றதுல எந்த டவுட்டும் இல்ல. மேபி கல்கிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டரா, கல்கிக்கு பக்கபலமா நிக்கக்கூடிய கேரக்டரா கர்ணன் நிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நாஸ்ட்ரடாமஸ் கல்கியை பத்தி ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள்ல கல்கியோட கதை கனெக்ட் ஆகும் கான்செப்ட். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.